நான் உங்கள் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் க்ரூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பக்ரீத் ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் பிரியாணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1.5 kg மட்டன் பிரியாணி, அதுவும் வடி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி அப்படின்னு சொன்னாலே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரேட். இந்த பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக வரணுன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். நான் 1.5 கிலோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் வந்து 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் மட்டன் பீசஸை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பெரிய பீசஸாக போட்டுக்கலாம். இந்த குக்கரில் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு அதில் மட்டனை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோன்னா, இப்போது இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது அதோட கலர் வந்து டார்க் ப்ரௌனில் வரும். அது பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் அந்த மட்டன் பீஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆன பிறகு அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். அது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து இது கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாம் அல்லது கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த குக்கரை வந்து நம்ம இப்போ மூடி வச்சுட்டு இப்போது நம்ம வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்ட பிறகு விசில் கணக்கு எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு குக்கர்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் விசில்ஸ் வரும். அதனால் நம்ம டைம் கணக்கு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் டைம் கணக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 7 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு அது அனல்லையே இருக்கட்டும். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கனமான தபரா எடுத்திருக்கேன். அந்த தபராவில் பார்த்திங்கன்னா 300 ml ஆயில் சேர்த்துருக்கேன். நான் இதுக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா பிரியாணி வந்து கடலை எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா 50 கிராம்ஸ் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 25 கிராம்ஸ் வந்து நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஆயில் காஞ்ச உடனே நான் ஸ்மால் சைஸ் பட்டை ஒரு 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 12 லவங்கம், 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்து பொரிச்சிக்கலாம். உடனே நம்ம இப்போ ஆனியனாக அது பின்னாடியே சேர்த்துடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஆனியன் வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். எதுக்காக நான் டைரெக்டாக ஆயிலில் சேர்க்குறேன்னா, அது பிரியாணிக்கு நல்ல கலரை கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்குனா போதும். இந்த மாதிரி பிரியாணிக்கு நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்க்கும்போது 3 மினிட்ஸ் அளவுக்கு வதக்குனா போதும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம 3 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம புதினா கொத்தமல்லியை சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி புதினாவை எப்போவுமே நல்லா தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1.5 கை அளவுக்கு புதினாவும் 1.5 கை அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். அப்புறம் 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 8 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலரே டார்க்காக சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமா நான் தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் அளவுக்கு 6 எடுத்திருக்கேன். அதையும் ஃபைனாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி ஒரு கிரேவி மாதிரி வரும்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 200 ml தயிரை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. நான் வெறும் 10 மினிட்ஸ் தான் வேக வச்சேன். அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துட்டு அந்த குக்கரில் மட்டனை வேக வச்ச தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் ஒரு கிளறிட்டு
அதுக்கப்புறமா நம்ம 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம 1.5 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் நம்ம மட்டனில் சேர்த்துருக்கோம். இன்னொரு 1 லிட்டர் வந்து நம்ம இப்போது இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் கிரேவியை வதக்கும் போதே சைட் பை சைடு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து இன்னொரு தபராவில் வந்து நான் வாட்ரு வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வாட்ரு அளவு பார்த்திங்கன்னா நான் 1.5 கிலோ ரைஸுக்கு 3 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் வந்து நல்லா கொதி வரும்போது நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும். அந்த சால்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். பிரியாணி செய்யறதுல பார்த்திங்கன்னா சால்ட்டோட அளவு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ரொம்ப ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம செய்யணும். சால்ட் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம மட்டன்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம், கிரேவிலையும் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா நம்ம அரிசி வடிக்கும் போது அதுலேயும் சேர்த்துருக்கோம். ஸோ சால்ட்டோட அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்டார்டிங்லேயே அதிகமாக போட்டுறாதீங்க. நான் சொன்ன அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம அரிசியை போடணும். நம்ம அரிசியை வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கணும். 1/2 அன் ஹவர் ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா வடிகட்டிட்டு இதில் போட்டுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் அளவுக்கு அந்த அரிசியோடைய லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆனால் போதும், லைட்டாக இன்க்ரீஸ் ஆனால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 kg பண்ணுறீங்கன்னா 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 kg 1.5 kg போச்சுன்னா 5 மினிட்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி நான் போட்டதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை நம்ம வந்து வடிகட்டிட்டு வந்துடலாம். நல்லா வடிச்சிட்டு இந்த ரைஸை வந்து நம்ம இப்போது பக்கத்தில் இருக்கிற ஹாட்டான கிரேவியில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு கிரேவியில் செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு நம்ம மெதுவாக வந்து லைட்டாக கிளறி விடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜு. நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா ரைஸும் குழஞ்சிடும், இல்லைனா வந்து உடஞ்சி போயிடும். இதை வந்து மெதுவாக பக்குவமாக அந்த வாட்டர் லெவல் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்கள், இதோட வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா அரிசியும் வாட்டரும் கரெக்டாக இருக்குது. இந்த லெவல் தான் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ரைஸும் வாட்டரும் சேம் லெவலில் இருக்குது. சப்போஸ் பிரியாணியில் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வடித்து வச்ச தண்ணியிலேயே நீங்கள் 1/2 டம்ளர் அல்லது ஃபுல் டம்ளர் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அந்த லெவலுக்கு நீங்கள் ரைஸு வாட்டர் லெவல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான உதிரியான மட்டன் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம தட்டை மூடிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அந்த ஹாட் வாட்டர் நான் இது மேலே தம்முக்காக வச்சுருக்கேன். நம்ம அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சிடணும். வைக்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தட்டுக்கு சைட்லேருந்து ஆவி வந்துட்டுருக்கோம். சப்போஸ் ஆவி வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த 5 மினிட்ஸ்க்கு மேலே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சப்போஸ் உங்களோட தபரா வந்து அடிபாகம் வந்து கனமாக இல்லைன்னா நீங்கள் ஒரு தவா வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பிரியாணி 15 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுடணும் ஸ்லோ ஃப்ளேமில். 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தம் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த மிச்சம் இருக்கிற 25 ml நெய்யும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், ரைஸ் எவ்வளோ லென்த்தியாக பொடியாக வந்திருக்கு. மட்டன் பீஸும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye from Suji.